பீக்கி பிளைண்டர்ஸ் தி இம்மோர்டல் மேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆன பீக்கி பிளைண்டர்ஸோட சீரியஸோட கடைசி படமாக இந்த படம் வந்து 2026 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பீக்கி பிளைண்டர் சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட மெயினான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸாக இருந்த கிலியான் முர்ஃபி இவர் வந்து எத்தனையோ கொலைகளை பண்ணிக்கிட்டு அதாவது நல்லதுக்காக கேங்ஸ்டராக மாறுறாரு. அந்த நல்லது செஞ்ச கேங்ஸ்டர் எல்லாருமே வந்து செத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கலான்ட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க பையன் வந்து இவரோட வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்க பையன் ஒரு தவறான காரியத்தை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து மறுபடியும் இழுக்கிறாங்க உள்ள. அதுக்கப்புறம் இவர் வந்து என்னதான் ஆனாரு, அந்த பையனோட அராஜகத்தை கட்டுப்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிலியான் மர்ஃபிக்காக ஒரு தடவை வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவரை வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் கதாபாத்திரங்களை வந்து மறந்துருப்பாங்க. திருப்பியும் வந்து ஞாபகப்படுத்தி அவரோட அசத்தலான ஒரு என்ட்ரி வந்து ஒரு பார் சீன் வந்து இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். அந்த காலத்தில் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து வந்து எப்படி இருக்கும், அந்த இங்கிலாண்டை வந்து எப்படி வந்து ஜெர்மன்காரங்க வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, என்னென்ன சதித்திட்டம் தீட்டுறாங்க, அதை வந்து எப்படி இவர் வந்து முறியடிச்சாரு, கடைசியாக வந்து எப்படி வின் பண்ணாரு அப்படின்னு காமிச்ச விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு தடவை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது, ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோக்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.